ஹலோ ஃபேமிலி. ஒரு பெரிய இடைவேளைக்கு பிறகு உங்களை மறுபடியும் நம்ம மில்க் பாக்கெட் சேனல்ல சந்திக்கிறதுல எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாம கடந்த வீடியோல அந்த 21 டே ஹேபிட் சேலஞ்ச் பண்ணோம் இல்லையா? நிஜமாவே சொல்றேன் ஃபேமிலி, நீங்க கொடுத்த அந்த அமோகமான வரவேற்பும் கமெண்ட்ஸ்ல நீங்க பகிர்ந்துகிட்ட உங்க மாற்றங்களும் தான் எனக்குள்ள ஒரு பெரிய எனர்ஜியை கொடுத்துச்சு. எனக்கு இப்போ வயிறு லேசா இருக்கு. பல வருஷம் கழிச்சு இப்பதான் நிம்மதியா தூங்குறேன். உடம்புல ஏதோ ஒரு புது தெம்பு வந்திருக்குன்னு நீங்க மெசேஜ் பண்ணும்போது நாம சரியான பாதையில தான் போறோம்னு எனக்கு புரிஞ்சுது. ஒருவேளை நம்ம ஃபேமிலியில யாராவது அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலனா தயவு செஞ்சு இப்பவே அதை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அந்த 21 நாள்ல நம்ம வயிறு, அதாவது நம்ம கட் குரு, ஒரு நீண்ட தூக்கத்திலிருந்து மெதுவா எழுந்து ஒரு புது பாதையில நடக்க ஆரம்பிச்சது. ஆனா ஃபேமிலி, அது வெறும் ஆரம்பம்தான். இப்போ நம்ம அந்த பயணத்தோட அடுத்த லெவலுக்கு போக போறோம். அதுதான் நம்ம 60 டே கட் ரீசெட். இது உங்க வாழ்க்கைய அடியோடு மாத்த போற, உங்க உடம்ப மொத்தமா ரீப்ரோகிராம் பண்ண போற ஒரு பெரிய மாஸ்டர் பிளான். இப்போ உங்க மைண்ட்ல ஒரு பெரிய கேள்வி ஓடும். ஃபேமிலி, போன தடவை 21 நாள் நீங்க, இப்போ என்ன புதுசா 60 நாள்னு ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆழமான அறிவியல் விஷயம் இருக்கு ஃபேமிலி. நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்ம மூளையில இருக்கிற அந்த பழைய தேவையே இல்லாத கெட்ட பழக்கங்கள் இருக்கு பாத்தீங்களா? அந்த வைரஸ் ஏறின ஃபைல்களை டெலீட் பண்ணி ஒரு புது விஷயத்தை ஏத்துக்க நம்ம மூளைக்கு வெறும் 21 நாள் போதும். ஆனா வெறும் மூளை மட்டும் மாறினா போதுங்க? நிச்சயமா போதாது. ஏன்னா நம்ம உடம்போட ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு மெமரி இருக்கு. அந்த மாற்றங்கள் நம்ம ரத்தத்துல ஊறணும். நம்ம உடம்போட மெயின் என்ஜின்னு சொல்லப்படுற அந்த மெட்டபாலிசம் முழுசா ஒரு புது கேருக்கு மாறணும். அப்புறம் நம்மள காக்கிற கவசமான நோய் எதிர்ப்பு சக்தி இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னா அதுக்கு கண்டிப்பா 60 நாள் தேவைப்படுது. ஏன் தெரியுமா ஃபேமிலி? 21 நாள்ல நம்ம மூளை பழகினாலும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பழைய கெட்ட டிரைவர்கள், அதாவது அந்த பழைய சுகர் கிரேவிங்ஸ், சோம்பேறித்தனம், இதெல்லாம் இன்னும் அங்கங்க குட்டி குட்டி நரம்புகள்ல ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. இவங்க சமயம் கிடைக்கும் போது மறுபடியும் உங்களை பழைய நிலைமைக்கு இழுக்க பாப்பாங்க. அவங்கள வேரோட புடுங்கி எரிஞ்சு மொத்தமா அடிச்சு துரத்தி உங்க உடம்ப ஒரு ஆட்டோ பைலட் ஹெல்த் மோடுக்கு மாத்தணுமா? அதாவது நீங்க கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாவலே உங்க உடம்பு தானாவே ஆரோக்கியமான விஷயங்களை தேட ஆரம்பிக்கணும். அந்த மேஜிக் நடக்கணும்னா இந்த 60 நாள் பயணம் ரொம்ப முக்கியம் ஃபேமிலி. இது வெறும் ஒரு சேலஞ்ச் இல்ல, இது உங்க உடம்புக்குள்ள நீங்க செய்ய போற ஒரு பெரிய சாஃப்ட்வேர் அப்டேட். அப்போ இந்த 60 நாள் பயணத்துக்கு நீங்க ரெடியா ஃபேமிலி? சரி, இந்த 60 நாள்ல நாம அப்படி என்னதான் பண்ண போறோம்? ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு பயப்படாதீங்க, எல்லாமே ஜாலி தான். இப்போ நம்மளோட முதல் ஸ்டெப், அந்த மார்னிங் ரொட்டீன். ஃபேமிலி, காலையில எழுந்த உடனே நாம செய்யற முதல் காரியம் என்ன தெரியுமா? கண்ணை திறந்ததும் கையை எங்கேயோ நீட்டி அந்த போனை தேடுவோம். அந்த நோட்டிபிகேஷன்ஸையும் சோஷியல் மீடியாவையும் பார்த்தாலே அன்னைக்கு முழுக்க நம்ம மைண்ட் ஒரு டென்ஷன் மோடுக்கு போயிடும். அத முதல்ல அடியோட நிறுத்துங்க. காலையில எழுந்ததும் வெறும் வாக்கிங் மட்டும் போயிட்டு வந்துடாதீங்க. அது மட்டும் போதாது. உங்க உடம்ப ஒரு பெரிய என்ஜின் மாதிரி நினைச்சுக்கோங்க. என்ஜினை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி கொஞ்சம் சூடாக்கணும் இல்லையா? அதுக்கு தான் அந்த 15 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சிங். ஏன் ஸ்ட்ரெச்சிங் முக்கியம் ஃபேமிலி? நாம நைட் முழுக்க தூங்கும்போது நம்ம தசை நார்கள் எல்லாம் கொஞ்சம் இறுக்கமாயிடும். மெதுவா கைகளை உயர்த்தி கால்களை நீட்டி முதுக வளைச்சு ஒரு முழுமையான ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்க உடம்புல இருக்கிற லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது உடம்புல இருக்கிற நச்சு கழிவுகளை வெளியேற்ற இதுதான் முதல் சிக்னல். இதோட நிக்காம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிராணிக் பிரீதிங், அதாவது ஆழ்ந்த மூச்சு பயிற்சி. நாம என்ன பண்றோம்னா மேலோட்டமா தான் மூச்சு விடுறோம். ஆனா இந்த 60 நாள் ரீசெட்ல நிதானமா உட்காந்து வயித்துல இருந்து காத்த உள்ள இழுத்து மெதுவா வெளியே விடுங்க. இது ஏதோ மூச்சு விடுறது மட்டும் இல்ல ஃபேமிலி, இது உங்க உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களுக்கு ஆக்சிஜனை எகிர வைக்கும். உங்க ரத்த ஓட்டம் சீராகும், மூளைக்கு நல்ல ரத்தம் பாயும். அன்னைக்கு முழுக்க நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஆக்டிவா இருக்க இதுதான் அஸ்தவாரம். வெறும் 15 நிமிஷம் தான். ஆனா இதோட எஃபெக்ட் அடுத்த 24 மணி நேரத்துக்கும் இருக்கும். சோ போனை தொடாம இந்த ஸ்ட்ரெச்சிங் மற்றும் பிராணிங்கோட உங்க நாளை தொடங்க நீங்க தயாரா ஃபேமிலி? இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த 60 நாள் ரீசெட்ல இருக்கிற மிக முக்கியமான சீக்ரெட் ட்ரிக் ஃபேமிலி. அதுதான் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங். நிறைய பேர் இதை இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாம இதை நம்ம ஸ்டைல்ல நம்ம கட் குருக்கு கொடுக்க போற ரெஸ்ட்னு வச்சுப்போம். ஃபேமிலி, ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மெஷினை 24 மணி நேரமும் ஓட்டிக்கிட்டே இருந்தா அது என்ன ஆகும்? சீக்கிரம் தேஞ்சு போயிடும் இல்லையா? அதேதான் நம்ம வயிறுக்கும். காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எதையாவது மென்னுகிட்டே இருந்தா நம்ம செரிமான மண்டலம் பாவம், அதுக்கு எப்போதான் ஓய்வு கிடைக்கும்?
அதனால தான் இந்த 8 மணி நேர கணக்கு. உதாரணத்துக்கு காலையில 10 மணிக்கு உங்க முதல் உணவு பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிங்க. அப்புறம் மதியம் சாப்பாடு, சாயந்தரம் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரியா சாயந்தரம் 6 மணிக்கு உங்க கடைசி உணவு டின்னரை முடிச்சிடணும். 10 to 6. என்ன ஃபேமிலி 6 மணிக்கு அப்புறம் பசிக்குமே அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. ஆனா அங்கதான் மேஜிக் இருக்கு. அந்த 6 மணிக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில 10 மணி வரைக்கும் இருக்கிற அந்த 16 மணி நேரம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்க உடம்புக்கு கிடைக்க போற பொற்காலம். இந்த நேரத்துல உங்க கட் குரு என்ன பண்ணுவார் தெரியுமா? ஜீரணம் பண்ற வேலையை ஓரமா வச்சுட்டு உங்க உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை துப்புரவு பண்ற வேலையை ஆரம்பிப்பாரு. செல்கள் புதுப்பிக்கப்படும், இன்சுலின் லெவல் சீராகும். முக்கியமா அந்த பிடிவாதமான பெல்லி ஃபேட் தானாவே கரைய ஆரம்பிக்கும். இது ஏதோ பட்டினி கிடக்கிறது இல்ல ஃபேமிலி, இது உங்க உடம்போட பயாலஜிக்கல் கிளாக்க ரீசெட் பண்ற ஒரு அற்புதமான கலை. மிச்ச நேரத்துல தண்ணி குடிக்கலாம், ஆனா சாப்பாடு வேண்டாம். உங்க கட் குருக்கு அந்த கேப்ப கொடுங்க. அவரோட வேலையை கச்சிதமா பார்க்கட்டும். நீங்க ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பாருங்க, உங்க எனர்ஜி எப்படி எகிற போகுதுன்னு. இப்போ நாம சாப்பிட போற அந்த 8 மணி நேர விண்டோல எதை உள்ள அனுப்புறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஃபேமிலி. ஏன்னா நம்ம சாப்பிடுறது வெறும் நமக்காக இல்ல, நம்ம வயித்துக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்களுக்காக. அவங்க சந்தோஷமா இருந்தாதான் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. முதல்ல நார்ச்சத்து இருக்கிற உணவுகளை அள்ளி போடுங்க. பிராக்கலி, ஆப்பிள், காய்கறிகள், கீரைகள், அப்புறம் முழு தானியங்கள் இதெல்லாம் நம்ம கட் குருக்கு கிடைக்க போற ஒரு சூப்பர் ஃபியூவல் மாதிரி. இது செரிமானத்தை சீராக்கி உங்க வயித்தை எப்பவும் சுத்தமா வச்சுக்கும். அடுத்ததுதான் நம்ம ஊரோட ரியல் சூப்பர் ஃபுட்ஸ், ப்ரோபயோட்டிக் பொக்கிஷங்கள். நம்ம ஊரு தயிர், மோர், அப்புறம் அந்த பழைய சாதம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற நல்ல பாக்டீரியா வேற எங்கேயும் கிடைக்காது ஃபேமிலி. அதே மாதிரி நம்ம வீட்டு இட்லி தோசை மாவு நல்லா புளிச்சு, அதாவது ஃபெர்மெண்ட் ஆகி வரும்போது அதுல இருக்கிற சத்துக்கள் உங்க குடலுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனா இங்க தான் ஒரு பெரிய எச்சரிக்கை. அந்த அல்ட்ரா ப்ராசஸ்ட் பேக்கெட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதாவது அந்த கலரான சிப்ஸ், பிஸ்கெட்டு, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இதுக்கெல்லாம் அப்படியே ஒரு பெரிய கும்பிடு போட்டு ஓரமா வச்சிடுங்க. ஏன் தெரியுமா ஃபேமிலி? அதுல இருக்கிற பிரிசர்வேட்டிவ்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸ் உங்க வயித்துல இருக்கிற நல்ல பாக்டீரியாவை அப்படியே கொன்னுடும். அப்புறம் நீங்க என்னதான் நல்லா சாப்பிட்டாலும் பலன் இருக்காது. சோ இயற்கையான உணவுகளை தேர்ந்தெடுங்க. உங்க தட்டுல எவ்வளோ கலரா காய்கறிகள் இருக்கோ அவ்வளோ கலர்ஃபுல்லா உங்க ஆரோக்கியம் மாறும். நம்ம கட் குருக்கு பிடிச்சதை மட்டும் கொடுப்போம், அவரு நம்ம உடம்ப வைரக்கல் மாதிரி மாத்திடுவாரு. நிச்சயமா ஃபேமிலி, இப்போ ஒரு முக்கியமான சைக்காலஜி ட்ரிக். நம்ம மூளையை எப்படி ஏமாத்தி இந்த ஆரோக்கியமான பழக்கத்தை நிரந்தரமா மாத்தலாம் அப்படிங்கிற அந்த ரிவார்ட் சிஸ்டம் ரகசியம் இருக்குல்ல. நாம என்னதான் வைராகியமா ஆரம்பிச்சாலும் கொஞ்ச நாள்ல அந்த ஆர்வம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம மூளை எப்பவுமே ஒரு உடனடி சந்தோஷத்தை தான் எதிர்பார்க்கும். அதனாலதான் நாம இந்த ரிவார்ட் சிஸ்டமே இங்க கொண்டு வரோம். போன வீடியோல நான் சொன்ன மாதிரியே இந்த 60 நாள் பயணத்தை ஒரு பெரிய மலையை ஏறுற மாதிரி நினைக்காம சின்ன சின்ன மைல்கல்களா பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாரம் நீங்க அந்த 8 மணி நேர மீல் டைமிங்கையும் காலையில ஸ்ட்ரெச்சிங்கையும் கரெக்டா முடிச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன சபாஷ் போட்டுக்கோங்க. ஆனா அந்த பரிசு என்னவா இருக்கணும் தெரியுமா ஃபேமிலி? அது ஒரு புது ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு மியூசிக் ஆல்பமா இருக்கலாம், இல்லனா ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவா உங்க ஃபேவரட் வெப் சீரிஸ் பாக்குறதா கூட இருக்கலாம். ஏன் இந்த பரிசு முக்கியம்னு கேக்குறீங்களா ஃபேமிலி? நம்ம மூளையில டோபமைன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. நாம ஒரு இலக்க முடிச்சிட்டு ஒரு பரிசை கொடுக்கும்போது இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகி மூளைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். ஆஹா, இந்த 60 நாள் ரீசெட் சூப்பரா இருக்கே, இது பண்ணா நமக்கு பரிசு கிடைக்குதே அப்படின்னு. அப்போ மூளை என்ன பண்ணும் தெரியுமா? அடுத்த வாரம் அந்த பழக்கத்தை இன்னும் ஆர்வமா செய்யும். கஷ்டப்பட்டு பண்ற ஒரு விஷயத்தை இஷ்டப்பட்டு பண்ற ஒரு விஷயமா இந்த ரிவார்ட் சிஸ்டம் மாத்திடும். ஆனா ஒன்னு ஃபேமிலி, அந்த பரிசு ஜங்க் ஃபுட்டா மட்டும் இருக்கக்கூடாது. அதுல மட்டும் உஷாரா இருங்க. ஒவ்வொரு வாரமும் உங்க வெற்றியை நீங்களே கொண்டாடுங்க. ஏன்னா உங்க உடம்ப நீங்க தான் கவனிச்சுக்கணும். உங்களை விட வேற யாரும் உங்களை அழகா பாராட்ட முடியாது. அந்த சின்ன சின்ன பரிசுகள் தான் உங்களை 60வது நாள் வரைக்கும் ஓட வைக்கும். இதோட சேர்த்து நம்ம உடம்புக்கு கொஞ்சம் அசைவு கொடுக்கணும் ஃபேமிலி. அதுதான் மினி ஒர்க் அவுட். விறுவிறுப்பான நடைப்பயிற்சி இல்லனா வீட்லயே பண்ற சின்ன சின்ன ஒர்க் அவுட். ரொம்ப நேரம் ஜிம்ல கிடக்கணும்னு அவசியம் இல்ல. தினமும் ஒரு 30 நிமிஷம் உங்க உடம்புக்காக ஒதுக்குங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு சின்ன சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. இது உங்க தசைகளை ஸ்ட்ராங் ஆக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும். இது 60 நாள் செஞ்சு முடிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? முதல்ல அந்த வயிறு உப்புசம் காணாம போகும். காலையில எழுந்தாலே ஒரு தெளிவு இருக்கும். தொப்பை குறைய ஆரம்பிக்கும். உங்க மெட்டபாலிசம் எகிரும். அது மட்டும் இல்ல ஃபேமிலி, உங்க முகத்துல ஒரு புது மினுமினுப்பு வரும். நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகமாகும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இது நானா அப்படின்னு. ஃபேமிலி, ஒன்னு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, இது ஏதோ ஒரு நாள்ல முடியிற மேஜிக் இல்ல. இது ஒரு கேம் மாதிரி. ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் விடாம பிடிங்க. பிரஷர் இல்லாம ஒரு பிளேஃபுல் மைண்ட் செட்டோட இதை அணுகுங்க. ஏன்னா இது நமக்காக, நம்ம உடம்புக்காக நாம பண்ற ஒரு முதலீடு.
இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. இன்னைக்கே ஒரு முடிவெடுங்க. இந்த 60 டே கட் ரீசெட் பயணத்துல என் கூட யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் என் கூட ஷேர் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை அனுப்பி அவங்களையும் இந்த சேலஞ்சில் இழுத்து விடுங்க. நாம எல்லாரும் நம்ம மில்க் பாக்கெட் கம்யூனிட்டியா சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம். ஆரோக்கியமா இருப்போம், ஆனந்தமா வாழ்வோம். நன்றி, வணக்கம்.